ஹலோ கைஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் சூப்பராக இருக்கேன். நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா, என்னோடய நேட்டிவ் வில்லேஜான ஏஆர் மங்கலம். ஏஆர் மங்கலத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏஆர் மங்கலம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம், அதாவது எமர்சன் வீலாகரில் ஃபஸ்ட் டைம் நம்ம வில்லேஜ் வந்து வீடியோ போடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ராவல் அட்வைசர் சேனலில் நம்ம இந்த ஊரை பற்றி, இந்த ஊரில் நடந்த பொங்கலை பற்றி, வீட்டு பொங்கல் பற்றிலாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், நான் கார்ட்ஸில் தரேன் பாருங்கள். எப்படி நம்ம ஊர், நம்ம விழா எப்படி கொண்டாடணும் எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு புது வரவுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபேமிலியில் ஒரு புது வரவு. நீங்கள் அந்த பொங்கல் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம மாட்டை காமிச்சிருப்போம், ஒரு பசு மாடு. அது அப்போது வந்து ஒரு கர்ப்பிணியாக இருந்துச்சு, சினையாக இருந்துச்சு. 6 மாதமோ 5 மாதமோ இருந்துச்சு. இப்போ அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி, இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 18th மே. ஸோ 16th வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கன்றுக்குட்டின்றது. ஸோ அதை பார்க்க நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜஸ்லாம் பாருங்கள். மாடுகள் கூட்டம் தெரியுதா? எஸ், மாட்டு கூட்டம். ஏன்னா வில்லேஜில் உள்ள மாடுகள் இப்போ தான் பார்க்குறேன், இவ்வளோ மாடுகள் இருக்கான்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாய காலங்களில் பச்சை பசைன்னு இருக்கும். நான் அந்த வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். இது இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். மழை இல்லாமல் கருது அறுத்து வறண்டு ட்ரையாக இருக்குது. இனிமேல் மழை பெஞ்சால் தான் அடுத்து விவசாயத்துக்கு ரெடி ஆகும். அங்கேயும் பாருங்கள், அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் பார்க்க இடம் ஃபுல்லாகவே ட்ரையாக தான் இருக்கும். அதெல்லாம் பூண்டு, பச்சை பசைன்னு தெரியலாம். பார்த்திங்கன்னா அந்த பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பூண்டு செடி, அந்த செடி வந்து வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் உழவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ட்ரையாக இருக்குது. நம்ம ஊரில் மழை பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த மழை இல்லை. ஸோ லைட்டாக தான் பேஞ்சிச்சு. இப்போ வெயில் போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ மணி 10 ஆகுது. கிராமத்தில் வெயில் செம்மையாக இருக்குது. வெயில், அந்த வெயில் தெரியுது. 10 மணி வெயில் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குது. போக போக வெயில் கூடும். நம்ம வாட்டர் டேங்க் கீழே தண்ணி லீக்கான்னு தெரியலையே, இவ்வளோ தண்ணி கிடக்கு. இங்கே பாருங்களேன், தண்ணியை பாருங்கள், இவ்வளோ தண்ணி கிடக்கு. இது லீக்கா இல்லை மழை பெஞ்ச தண்ணி கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா வெயில் போட்டுருச்சு, காஞ்சிருக்கும். பாருங்கள், இங்கே தண்ணி இல்லை அப்புறம் கண்டிப்பாக மழை தண்ணியாக இருக்காது. கண்டிப்பாக லீக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி வெளியில் போகிறது அந்த பக்கம் இருக்குது. ஒருவேளை ஃபில்லாகி கொட்டுச்சான்னு தெரில. சரி பார்ப்போம் வாங்க, நம்ம கீழே போவோம். நம்ம புது மெம்பரை பார்ப்போம் எப்படி இருக்காருன்னு. பரவாயில்லையா கண்ணு, பரவாயில்லையா? ஆ சரி சரி சரி. கண்ணு மருந்து போடுறீங்களா? சரி சரி சரி, ரைட். மாற்றி போடுறாளோ? சரி, செக்கப் நாளைக்கா? திங்கக்கிழமை போனேன். சரி சரி ரைஸ், வாங்க போகலாம். நம்ம மாடு கன்று நிற்கிற இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள் ஆடுகளை. ஆடு மேய்க்கிறவர் வந்து நம்ம வீட்டில் இருக்கார். ஸோ மாமா பார்க்க வந்துருக்காரு, உள்ளே போயிட்டாப்புல. அதனால எல்லா ஆடுகளும் இங்கே நிற்கிது பாருங்கள். எல்லா ஆடும் பாருங்கள், எல்லாம் போயிருக்கோம். ஆடு மேய்க்கிறவர் வந்து வீட்டுக்கு வந்தால வாசல் நிற்கிது எல்லா ஆடுமே. இங்கே பாருங்கள். அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆடுகள், கருப்பு வெள்ளை சிகப்புன்னு இருக்குது வரிசையாக. ஸோ மாடு எப்போவும் இங்கே தான் இருக்கும். பட்டு கண்டு ஓட்டானால அங்கே கட்டி கிடக்கு இந்த வீட்டில். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம மாடை பாருங்கள், கண்டு போட்டு ஃப்ரீ ஆகிட்டார். ஸோ பொங்கலில் பார்த்த மாடு இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கேயே பாருங்கள், இவர் தான் புது வரவு. டோய் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா காலங்கண்டு ஆண். மூணு நாள் வச்சு கண்டு போட்டு. எதுவும் கொண்டு வரல, தான் பார்க்குது. இப்போ சாப்பாடு இல்லையோ இருக்குது.
இந்த கண்டு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண் கன்று போட்டுச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு 8 மாதம் 9 மாதத்தில் அது காணாமல் போயிடுச்சு. இப்போ இவர் வந்திருக்கார், பையன் வந்திருக்கார். என் பொண்ணு சொல்லுவான், என்னப்பா பிறந்திருக்கு மாட்டுக்கு, என்ன கண்டு கொடுத்துருக்கு, பையன் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். ஹாய். இன்னும் பால் பீச்சலை 2 நாள் தான் ஆகுது, நம்ம கண்ணுடி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கு. டேய், இளமையான பருவம், ஒன்றும் தெரியாத கண்ணுக்குட்டி, இன்னும் மேய தெரியாது, பச்சை கண்ணுக்குட்டி. இப்போ தான் ஆத்தாக்கு ரொம்ப வேகமாக இருக்கும், எங்கேனாலும் ரொம்ப அந்த கவனிக்கும். வேறு யார் தொட்டாலும் இதாகும், நம்ம தொட்டாலும் பழகிருச்சு. பாருங்கள், எங்கே போதும் வாட்ச் பண்ணிட்டுருக்காருங்க. சு சு சு. மாட்டு கண்ணுக்குட்டிக்கு கயிறு வாங்கணும். கண்ணுக்குட்டியும் பார்த்தாச்சு, மாட்டையும் பார்த்தாச்சு. ஸோ 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஹாய் பாய், சி யூ முடியாடுறா பாய்ங்கிறோன்னு. பாய். ஓகே, பால் குடிக்கிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ தாயும் கண்ணுக்குட்டியும் பார்த்தாச்சு. ஸோ எங்கள் மாமாவுக்கு வந்து கேட்ராக்ட் பண்ணியிருக்கு, ஐ ஆப்ரேஷன். அதனால் அன்றைக்கி வந்து நாங்கள் காரைக்குடி போயிட்டோம். அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து மேய்ச்சல் இருந்துச்சு, அதாவது கட்டுறதில்லை. இப்போ ஏன்னா விவசாயம் கிடையாது இல்லையா, இப்போ விவசாயம் இல்லாதனால எல்லாமே அவுத்து விட்ருவாங்க, அங்கங்கே போய் மேய்ச்சிட்டு வந்துடும். எப்போ வந்துடும், அன்னைக்கு வந்து மதியானம். ஆனால் அவங்களுக்கு முதல் நாள் பார்த்தோம், நல்லா அந்த மடு இறக்கிருந்துச்சு, கண்டு விட போதும் தெரிஞ்சுது. ஆனால் அது அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு வயக்காட்டில் கண்டு போட்டுருச்சு. வயக்காட்டுனா போகிற மேய்ச்சல்லே அங்கேயே போட்டுருச்சு. நம்ம ஆடு காமிச்சல்ல, அவர் தான் வந்து பக்கத்தில் நின்று அந்த கண்ணுடி தூக்கிட்டு வந்து வீட்டில் பெரிய வீட்டில் வந்து கட்டி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே அன்றைக்கி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் தான் வந்தோம், கண் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஈவினிங் தான் வந்தோம். எந்த இடத்துல போட்டுச்சு கண்ணுடி? வயல்லையா? இல்லை, எத்தனை மணிக்கு போட்டுச்சு கண்ணுடி? ஒரு 12 மணி இருக்குமா? நேரங்கண்டா 10:30 மணி, 10 10:30 மேலே போட்டிருக்கோம். அதுவாக போட்டுருந்துச்சா போய்? சரி. குத்த வருதோ? பழக்கம் இல்லை. சரி 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 கைஸ், இப்போது நம்ம இதான் பிரைமரி ரோடு நம்ம வில்லேஜில். இங்கேருந்து நேரம் போனீங்கன்னா திருச்சி ராமேஸ்வரம் ரோடு வந்துடும். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வீடு பார்த்தீங்கல்ல. அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கூல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் நம்ம ஊரில், ஒரே கடை, நம்ம அண்ணன் கடை, கரண் ஸ்டோர், ஏஆர் மங்கலம். நம்ம ஊர் ஏஆர் மங்கலம், இந்த கடை பேர் கரண் ஸ்டோர். ஸோ இந்த கடை தான் எங்கள் ஊருக்கு ஒரு முக்கியமான கடை. இதாங்க கடை. கடையை பாருங்கள், இவ்வளோ தான் லிமிட்டு. ரொம்ப சின்ன கடை தான், பட் எல்லாமே வச்சுருப்பாப்புல. ஸோ எல்லாமே பேசிக் திங்ஸ் என்னவோ, ஒரு பாலாக இருக்கட்டும், இல்லை ஒரு தயிர், ஒரு சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாய், இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம். பக்கத்தில் ஸ்கூல்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு தேவையான நோட்டு, ஸ்லைடு, பென்சில், பேனா எல்லாமே கிடைக்கும். ஸோ என்ன திங்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து அவர் வாங்கி வச்சுருப்பார். ஏன்னா இதை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் சனவெளிங்க கிராமம் தான், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காண்டி நான் போயிட்டு வரக்கே எப்படி பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இங்கே எல்லாமே வந்து இந்த கடையில் கிடைக்கும். ஸோ இவர் தான் எங்கள் அண்ணன் தங்கச்சாமி, இவர் தான் அந்த கடையோட ஓனரு. ரொம்ப காலமாக வந்து ஏஆர்முந்துக்கு வந்து ஒரு பொது சேவையாக நினைக்காரு, வியாபார நோக்கமற்ற ஒரு தான் அது. ஏன்னா இங்கே வந்து எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டு சனவெளிக்கு போகணும், அரசம் போகணும், பட் இவர்னால தான் வந்து லோக்கலில் வந்து இங்கே எல்லாமே கிடைக்கும். தங்கப்பழத்தில் பேர் தங்கச்சாமி, பட் தங்கப்பழம்னு சொல்லுவோம். தங்கப்பழங்கிறவர்கிட்ட வந்து எல்லாமே வாங்கிக்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து லாப நோக்கமற்ற சேவை தான் பண்ணுற வழியே லாப நோக்கமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அவசியம் கிடையாது. இருந்தாலும் சரி, நம்ம ஏரியாவுக்கு வந்து
இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் அவர் வந்து இன்னும் உயரணும் இந்த மாதிரி சேவைகளுக்கு. ஸோ நன்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்லு. நன்றி நன்றி. ரைட். அண்ணன் ஒரு டைம் ஒரு காலத்தில் பொங்கல் டயத்தில் வந்து நான் இதை தான் குளிப்பாட்டினேன். டோய் வெக்கப்படுதுடா. வெக்கப்படுது. பொண்ணா ஆண்ணையா? ஆண்ணாய் தான் வெக்கப்படுது. அப்படி பொண்ணு தான் வெக்கப்படும். டேய் செல்லம் 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 பேர் என்ன? வீராவா? ஏதாவது போட்டியா பிஸ்கட் இதெல்லாம்? பிஸ்கட்லாம் போட்டியா? ஆரோக்கியா டோன் மில்கா 11 மணிக்கு பிஸ்கட் சாப்பிடும். அப்புறம் சிக்கன் மட்டன் ஏதாவது இருந்தால் சாப்பாடு குழம்பு. அவ்வளோதான். சூப்பர். அப்புறம் என்ன? ரைட்.